ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையில தேவன் தாமே இந்த நேரத்தையே நமக்கு கொடுத்ததுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளை கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது அளவில்லாத ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலை என்பது ஒவ்வொரு சண்டையும் ஆராதனையில நம்ம கலந்து கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்தும் போதுதான் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நம்ம தேவனுடைய நாமத்தை எங்கெல்லாம் நம்ம மகிமைப்படுத்துறோமோ அங்கெல்லாம் தேவன் வாசம் செய்கிறார். ஹalleluya. பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாட்கள்ல நிறைய பேர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்க, அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதுனா, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், பின்பு சகலம் கொடுக்கப்படும் என்பதின்படி கர்த்தர் இந்த நாட்கள ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யத்தை தேட நமக்கு வழி உண்டாக்கி இருக்கிறார். ஹalleluya. இந்த நாட்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாட்களா தேவன் நமக்கு இந்த வருஷத்தை 2025 கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்துக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பூலோகத்துல நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகளை பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்துல நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்துல கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஹalleluya. பூலோகத்துல நீங்க என்ன கட்டிருக்கீங்க? ஹalleluya. உலக பிரகாரமான ஆசீர்வாதமா இல்ல தேவனுடைய ஆசீர்வாதமா? தேவனுக்காக நீங்க என்னென்ன காரியங்களை தேவனுடைய சமூகத்துல உலக பிரகாரம் உலகத்துல கட்டி கொண்டிருக்கிறீங்களோ அதெல்லாம் பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். உலக காரியங்கள்ல நீங்க ஈடுபட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகும்போது தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ ஹalleluya. இன்றைக்கு நம்ம பூலோகத்துல கட்டப்படுகிற ஒவ்வொரு காரியங்கள் தேவனுடைய சமூகத்துல கடந்து போய் உபவாசத்தோட ஜெபிப்பது, ஆராதிப்பது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, இதெல்லாம் நம்ம பூமியில கட்டி கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு சுவிசேஷம் சொல்வது, தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிப்புல கொண்டு வருது, இதெல்லாம் நம்ம பூமியில கட்டப்பட்டும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு பூலோகத்துல வச்சிருக்காரு. ஹalleluya. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வரும்போது அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்வதுகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நாம ஒரு மனதோட நம்ம 2 பேர் சேர்ந்து அதில் கணவன் மனைவியா இருக்கலாம், தாய் தகப்பனா இருக்கலாம், அது பிள்ளைகளா இருக்கலாம், பேர பிள்ளைகளா இருக்கலாம், மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், எல்லாம் ஒரு மனமா ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு பிரியமான சகோதர ஞாயிற்றுக்கிழமை வேலையில பாருங்க, தாய் தகப்பன் சபைக்கு போயிருந்தா பிள்ளைங்க சபைக்கு போக மாட்டாங்க, பிள்ளைகள் போயிருந்தா தாய் தகப்பன் போக மாட்டாங்க, பேர பிள்ளைகள் போக மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. ஆண்டுடைய வசனம் சொல்வதே பூலோகத்துல நீங்கள் எதை கட்டுவீர்களோ அதை என்ன பண்ணுவாங்க, பரலோகத்துல கட்டப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கு ஆண்டோட ஆராதிக்க குடும்பமா தேவ சமூகத்துல கடந்து போய் பூலோகத்துல ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்றாரு, பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ ஹalleluya. இந்த உலக பிரகாரமா எதையெல்லாம் நீங்க கட்டுகிறீங்க, தேவனுக்காக என்ன கட்டி கொண்டிருக்கீங்க, தேவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கீங்களா, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கீங்க, எல்லாமே பரலோக ராஜ்யத்துல உங்களுக்காக ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஹalleluya. பிரியமான சகோதர சகோதரி, இன்றைக்கு தேவன் அநேக ஆசீர்வாதங்களை நம்மளை நிரப்பி கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம பலவீனன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் எனக்கு பலம் கொடுப்பார், கர்த்தரை நான் ஆராதிப்பேன். ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போதெல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கணும். கர்த்தர் செய்த நன்மைகள் என்ன அநேகருக்கு சொல்ல வேண்டும் என்று சாட்சியோட கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. கர்த்தர் தாமே இந்த நேரத்தை எனக்கு கொடுத்துருக்கா ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவர் இந்த நேரத்துல கூட கர்த்தாவே ஆண்டவர் இந்த கம்போடியால கடந்து வந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த முடியும் என்னையும் நீங்க தெரிந்து கொண்டீர்கள். அதுக்கு கொடாகொடி ஸ்தோத்திர ராஜா. ஆவியானவர் எங்க இருக்கீங்க, அந்த விடுதலை என்பதை போல இந்த மெசேஜ் கூட பார்க்குறவங்க, அதை கேட்குறவங்க, அதை கடைப்பிடிக்கிற அனைவரையும் 60 100 1000 ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க. ஆவியானவரை பொறுப்பேற்றலாம் குடும்பமா சபையா உங்களுடைய பாதத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானுடைய நாமம் ஒன்றே மேம்பட்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே.